புத்தாண்டு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒவ்வொரு மனிதரும் கொண்டாடப்பட வேண்டிய மிக அற்புதமான ஒரு விழா என்று சொன்னால் இந்த சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு விசுவாவசு வருடம் மக்களுக்கெல்லாம் விவசாயம் செழிக்கும், நல்ல வருமானங்கள் அதிகமாகும், அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கருடராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒவ்வொரு மனிதரும் கொண்டாடப்பட வேண்டிய மிக அற்புதமான ஒரு விழா என்று சொன்னால் அது தமிழ் வருடப்பிறப்பு. இந்த தமிழ் வருடப்பிறப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 வருடப்பிறப்பு இருக்குது. அந்த 60 வருடப்பிறப்பில் இந்த வருடப்பிறப்பத்தின் பெயர் விசுவாவசு என்று பெயர். இந்த விசுவாவசு வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படியெல்லாம் தரப்போகின்றது, நல்ல பலன்களை தரப்போகின்றதா, ஏற்றத்தை தரப்போகின்றதா, மாற்றத்தை தரப்போகின்றதா என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் நமது சித்திரை வருடப்பிறப்பத்தினுடைய பொது பலன்களை இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த சித்திரை மாதம் தமிழ் வருடப்பிறப்பு விசுவாவசு வருடம் திங்கட்கிழமை துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மிக அற்புதமான நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கெல்லாம் விவசாயம் செழிக்கும், நல்ல வருமானங்கள் அதிகமாகும், மழை நன்றாக பொழியும், அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய மக்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் தந்து உழைப்பால் முன்னேற்றம் அடைவார்கள். அதே மாதிரி சிறு குறு வியாபாரிகள் எல்லாம் மிகப்பெரிய லாபங்களை அடையக்கூடிய நல்ல மாற்றத்தை தரும். நிறைய பேருக்கு திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நடத்தி கொடுக்கும். நீண்ட காலமாக புத்திர பாக்கியத்தில் தடை உள்ளவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலால் அவதிப்பட்டவர்களுக்கு, தொழிலே இல்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த விசுவாவசு வருடம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரப்போகின்றது என்பதை மிக மகிழ்ச்சியான செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்த்தோம். இந்த சித்திரை மாதம் விசுவாவசுவனுடைய முதல் மாதம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம் என்ன சிறப்பான நிகழ்வுகள் இருக்கிறது, அந்த மாதத்தினுடைய முக்கியமான நாட்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் இப்பொழுது பார்ப்போம். சித்திரை மாதனுடைய என்னென்ன பண்டிகை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை அமாவாசை. இந்த அமாவாசை என்பது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது. இந்த சித்திரை மாதம் அமாவாசை என்று கட்டாயமாக அவரவர்கள் அவருடைய குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்வது, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது, குறிப்பாக இந்த சித்திரை மாதம் அமாவாசை என்று அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயத்துக்கு சென்று இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றுவது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும், பித்ருக்களின் ஆசிகளை பெற்றுத்தரும், நல்ல யோகத்தை பெற்றுத்தரும். சித்திரை மாதம் 14ஆம் தேதி இந்த சித்திரை அமாவாசை அன்று வருகின்றது. இந்த அமாவாசை அன்று ஞாயிற்றுக்கிழமை என்று வருவதால் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பித்ரு காரியங்கள்லாம் முடிச்சுட்டு கட்டாயம் சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவனுக்கு ஒரு மலர் மாலை சாற்றி இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த ஒரு வருடத்திற்கான ஆசீர்வாதம் இந்த சித்திரை மாதத்தினை பலன்களாக உங்களுக்கு சித்திரை மாதம் அமாவாசை என்று பலன்களாக தர உள்ளது. இந்த சித்திரை மாதம் அமாவாசையை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக அற்புதமான நாள். ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் வருவது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பித்ருக்கள் காரியங்களுக்கு திருப்தியை தரும். பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய பூஜைகள் தர்ப்பணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான நாள் சித்திரை மாதம் அமாவாசை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் இந்த நாளை விட்டுவிட வேண்டாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது சித்திரை மாதம் என்றாலே அட்சய திருதையை. இந்த அட்சய திருதை என்பது வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நாள். தங்கத்தை மட்டும் வாங்கக்கூடிய நாள் அல்ல, யோகத்தையும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கக்கூடிய நாள் என்று பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை மாதத்தினுடைய அட்சய திருதையை. வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய அந்த அட்சய திருதை அன்று நாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அட்சய திருதை என்றாலே அட்சய பாத்திரம். அந்த திருதையை என்றாலே வளர்தல். நாம் என்ன வளர்க்கணும், நம்ம என்ன ஆசீர்வாதமாக பெற வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அட்சய திருதை அன்னைக்கு நிறைய மக்களுக்கு நாம் உணவு தானத்தை தந்தால் நமக்கு யோகமாக மாறும். அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு புண்ணியமாக வளரும். தங்க நகைகள் வாங்குகிறோம், வெள்ளி நகைகள் வாங்குகிறோம், பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கின்றோம். இது எல்லாத்தையும் விட நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த அட்சய திருதை அன்று நம்மளால் முடிந்த உணவுகளை தானம் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் வீட்டில் நல்லா மஞ்சள், குங்குமம், உப்பு, பருப்பு இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்து அன்று பூஜித்து நாம் வணங்குதல் வேண்டும். இந்த அட்சய திருதை அன்று ஒரு புதிய நோட் போட்டு அன்னைக்கு உங்களுடைய வரவுகளை எழுதி வைங்க.
தினசரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவுகள் பெருகுவதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். இந்த அட்சய திருதை என்றால் வளர்தல், வளர்த்துதல், ஆசீர்வாதம் பெறுதல் என்ற அர்த்தம். இந்த அட்சய திருதை அன்று அனைவரும் அன்னதானம் செய்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது சித்திரை மாதனுடைய முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. மற்ற பௌர்ணமியை காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று நமக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை தருகின்ற, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் தருகின்ற, வாழ்க்கையில மங்களத்தை தருகின்ற, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருகிறது என்று பார்ப்போம். சித்திரை மாதம் 29ஆம் தேதி, அதாவது ஆங்கிலம் 12/5/2025 அன்று இந்த சித்திர மாதம் பௌர்ணமி என்று வருகின்றது. திங்கட்கிழமை அன்று இந்த சித்ரா பௌர்ணமி வருகின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சித்ரா பௌர்ணமி என்று வீடு வாசல் எல்லாம் சுத்தப்படுத்திவிட்டு நாம் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயமோ வைணவ ஆலயமோ இல்லை அம்பாளுடைய ஆலயத்துக்குமோ சென்று மாலை நேரம், அந்த சித்ரா பௌர்ணமி என்று மாலை நேரம் சென்று நாம் அந்த மடப்பள்ளிக்கு, அந்த கோவிலுக்குரிய மடப்பள்ளிக்கு 1 கிலோ வெல்லம், 1 கிலோ அரிசி வாங்கி தந்து நீங்கள் என்ன செய்யணும்? இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும். அரிசியும் வெல்லத்தையும் கொடுக்க வேண்டும். சிவ ஆலயமாக இருந்தாலும், வைணவ ஆலயமாக இருந்தாலும், அம்பாளுடைய ஆலயமாக இருந்தாலும் உங்கள் கைகளால் வாங்கி அந்த மடப்பள்ளிக்கு தந்துவிட்டு இறைவையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, சுத்தமான பௌர்ணமி இருக்கும். அற்புதமான ஆசி வழங்கக்கூடிய சந்திர பகவான் அற்புதமாக இருப்பார். அன்று சந்திர பகவானை வழிபாடு செய்வது மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி கொடுக்கும், உடல் ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும், செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், நீண்ட காலம் இருக்கின்ற தடைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும். மிக அற்புதமான நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி என்று நமக்கு கிடைத்துள்ளது. இந்த சித்ரா பௌர்ணமியை மிக அற்புதமான முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அது முடியல அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பௌர்ணமி என்று நீங்கள் வழிபாடு செய்வது மிக அற்புதமான ஏற்றத்தை தரும். பௌர்ணமி அப்படின்னாலே மாலை 6 மணிக்கு மேல் சூரியன் மறைந்து நிலவு வந்ததுக்கு அப்புறமேட்டு செய்யக்கூடிய வழிபாடுகள் மிகச்சிறந்த யோகத்தை தரும். குறிப்பாக பௌர்ணமியினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த சித்ரா பௌர்ணமி இருக்கும். சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய விதமான வழிபாடுகள் உள்ளது. நான் சொல்வது மிக எளிமையான வழிபாடு, அருளையும் ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் தருகின்ற அற்புதமான ஒரு வழிபாடு. நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான வழிபாடு செய்து நீங்கள் எல்லாம் மகிழ வேண்டும். இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும். அடுத்து சித்திரை மாதத்துடைய மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் வருது. இந்த சனி பிரதோஷம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய, நமக்கு பாவங்களையும் தோஷங்களையும் கர்மங்களையும் நீக்குகின்ற அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் சித்திரை மாதம் என்னைக்கு வருது என்று பார்ப்போம். சித்திரை 27ஆம் தேதி 10/5/2025 அன்று சனி பிரதோஷம் என்று வருகிறது. இந்த சனி பிரதோஷத்தை அனைவரும் விரதம் இருங்கள். குறிப்பாக 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, நடப்பிருக்கக்கூடிய சனி திசை, சனி புத்தி நடப்பவர்கள், சனி பகவானுடைய மறைவு நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சனி பிரதோஷம் அன்று காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் சென்று நந்தீஸ்வர பகவானை பரிபூர்ணமாக வழிபாடு செய்து நந்தீஸ்வரனை போற்றி அதுக்கப்புறம் சிவனாரை வணங்குங்கள். உங்களுக்கு அற்புதமான சனி பகவான் அருளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார், முன்னேற்றத்தை தருவார், ஏற்றத்தை தருவார், ஆயுளை தருவார், ஆரோக்கியத்தை தருவார், தொழிலை தருவார், தொழிலில் வெற்றியை தருவார், நிதானத்தை தருவார், சோம்பலை போக்கி கொடுப்பார். சனி பிரதோஷமே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் மனப்பூர்வமாக வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது சித்திரை மாதத்தினுடைய கடைசி நாள், இறுதி நாள். இந்த சித்திரை மாதம் கடைசி நாள் அன்று நவ கிரகங்களில் சுப கிரகமான குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதி, ஆங்கில மாதம் 14/5/2025 அன்று குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அப்போ சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நாட்கள், மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் மிக அற்புதமான வகையிலெல்லாம் நடந்து கொண்டுள்ளது. குரு பயிற்சியின் தனிப்பதிவாக பார்ப்போம். அதற்கு முன் இந்த கடராஜா சேனல் நேயர்கள் அனைவரும் இந்த சித்திரை மாதத்தில் சொல்லக்கூடிய வழிபாடுகளையும் போற்றிகளையும் தெய்வ வழிபாடுகளையும் செய்து நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இந்த சித்திரை மாதம் எந்த விதமான பலன்களை தரப்போகுது என்று பார்ப்போம்.